ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க்கில் போட் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ரவுண்ட் நெக் ப்ளவுஸோட மார்க்கிங் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து நம்ம ப்ளவுஸை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான ஸ்டெப் என்ன அப்படின்னா, பார்டர் வந்து எந்த சைடு இருக்குதுன்னு பாருங்கள். பார்டர் மொத்தம் 2 சைடு தான் இருக்கும். ஒன்றா நம்ம இப்படி மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, மடிச்சிருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த சாரீ இந்த ப்ளவுஸில் இருக்குது இல்லைங்களா, பார்டர்ஸ் கீழே அந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 2 விதமாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி நம்ம ப்ளவுஸை மடிச்சுக்கணும் அப்படின்னா, பார்டர் 2ம் ஒட்டி வர மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து பார்டர் கீழே தான் இருக்குது, அதனால் 2ம் சேமாக இருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக 2 பக்கமும் சமமாக இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க போகிற அளவு ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதையும் ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் கிடைக்கும். எல்லா ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது. கீழே லென்த் எல்லாமே முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸ் எல்லாம் அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுனால அந்த அன்ஈவன்லாம் போய் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இன்ச் டேப்பில் 1.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 இடத்துல டாட் வைக்கணும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1, 2, 3, 4 இடத்துலன்னு வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஸ்கேலில் வந்து லைன் போடும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் தூரம் போகும்போது லைன் வந்து க்ராஸாக வந்துடும். அதுக்காக 2லேருந்து 4 இடம் வரைக்கும் நீங்கள் 1.5 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ண அப்புறம் நம்மளோட அளவு ப்ளவுஸை இது மேலே வைக்கணும். அளவு ப்ளவுஸ் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சுருக்கமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம பேக் நெக் தாங்க மார்க் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மார்க்கிங். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு அப்படியே அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஆரி ஒர்க்குக்காக நான் மார்க்கிங் சொல்லிகிட்டு இருக்கேன், டெய்லரிங்க்காக இல்லை. டெய்லரிங்க்கு நம்ம தைக்கிறதுக்காக அப்படின்னா இது இப்போ நான் போடுறதுலேருந்து எல்லாமே 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணணும். மொத்தமே 5 மார்க் தாங்க. ஒன்று வந்து இங்கே பாருங்கள், கீழே கடைசியாக மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் ப்ளவுஸோட அகலம் எவ்வளோன்னு. அதுக்கு அடுத்தது அந்த ஷோல்டரோட பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேண்டெல்லாம் ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்துல ஒன்று. இப்போ மேலே ஷோல்டர் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த மார்க்கும் ஒன்று பண்ணிக்கோங்க. இப்போ போட் நெக் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 4 அப்படி இல்லைன்னா 4.5 இன்ச் கண்டிப்பாக வைக்கணும். உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ப்ராடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டேப்பில் இருக்க பாருங்கள், ஆல்ரெடி இது வந்து போட் நெக் தான். 4.5 இன்ச் நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் 4.5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்காமல் இருக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே உயரம் வந்து 3 அல்லது 3.5 வச்சுக்கோங்க. 3 அப்படிங்கிறது கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். 3.5 அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் இருக்கும். அதிகபட்சம் 3.5 வரைக்கும் வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராட் ஷோல்டராக பெரிய ஷோல்டராக இருந்தது அப்படின்னா 4.5 இன்ச் வரைக்குமே நீங்கள் வைக்கணும். எனக்கு வந்து பிடிக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 4.5 இன்ச் வரைக்குமே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மொத்தமே 5 லைன் தாங்க. ப்ளவுஸோட ஹைட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் நெக்கோட ஹைட், இவ்வளோ தான் மொத்தம். இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ப்ளூ கலர் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சரியாக தெரியலை. உங்களுக்காக நான் ஒயிட் கலர்லேயும் வந்து இதை ஆட் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் எங்கெங்கே நம்ம டாட் வச்சுருக்கோமோ அந்த டாட்டெல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து போட் நெக் கொஞ்சம் ஹை நெக்காக தான் எடுத்திருக்கேன். 3 இன்ச் மட்டும்தாங்க வச்சுருக்கேன். இந்த ஸ்கேல் பேர் வந்து ஆம்கோல் ஸ்கேல், அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்ச் கவுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இந்த 2 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 2 லைன் மேலேயும் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு லைன் அப்படியே அதில் என்ன ஷேப் வருதோ அதை வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டான ஒரு ரவுண்ட் நெக் ஷேப் வந்து கிடச்சிருங்க. இவ்வளோ தான். பேக் நெக்கில் நம்ம ஆரி ஒர்க்குக்குன்னு பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இந்த நெக் மார்க்கிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம அகலம்லாம் எதுக்காக மார்க் பண்ணுறோம், அகலம் ஹைட் அப்படின்னா எந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ப்ளவுஸ் போடுறதுக்கு
அப்படிங்கிறதுக்காக அந்த அகலத்தோட ஹைட்டோட மெஷர்மெண்ட்டையும் அகலத்தோட இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். புட்டாஸ் நம்ம எது வரைக்கும் வைக்கணும், இப்போ நான் இந்த லைன் போடுறேன் இல்லைங்களா, இதுக்குள்ளே மட்டும்தான் நான் புட்டாஸ் வைக்கணும். அதை தாண்டி வச்சேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஸ்டிச்சிங்கில் போயிடும், அது எல்லாமே விசிபிளாக இருக்காது. அதனால் இந்த மார்க் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ அகலம், இதை மட்டும் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா போதும். இதுக்குள்ளே நம்ம வந்து ப்ளவுஸை வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு தான் போட்டிருக்கோம். அதனால் என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம போட்டிருக்கோமோ அதுலேருந்தே நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். 1/4 இன்ச் 1/2 இன்ச் எல்லாம் எக்ஸ்ட்ரா தள்ளி விட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது அப்படியே வந்து இன்னொரு பக்கம் போட்டு தட்டினீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபுல் பேக் நெக் கிடச்சிரும். எப்போவுமே பேக் நெக் முடித்தோடனே அடுத்தது வந்து நம்ம போகிறது ஹேண்டு தான். ஃபஸ்ட்டு பேக் நெக் போயிடணும், அடுத்தது வந்து ஹேண்டை வந்து பேக் நெக் வந்து நம்ம 2ஆக மடித்தோம். இப்போ வந்து ஹேண்டை வந்து 4ஆக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி 2 ஃபோல்டிங்கை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 துணி இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஹேண்ட்லேயும் கீழெல்லாம் துணி ரொம்ப அன்ஈவனாக இருக்குது. அதனால் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு எனக்கு இது வரைக்கும் தான் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த பார்டரோட வரைக்கும் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். அதனால் பார்டர்லேருந்து நான் அளவாக வச்சுக்கிட்டேன். ஹேண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஹேண்டுக்கு மொத்தமே 4 மார்க் இருந்தால் போதும். கீழ் கை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம வந்து வைக்கணும். இப்போ சாரீ இந்த ப்ளவுஸில் ஃபோல்டிங் சைடு தான், அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் இருக்க ஃபோல்டிங், இது ரெண்டும் மேட்சாக இருக்கணும். வச்சுட்டு ப்ளவுஸோட இந்த அகலம், அடுத்தது மேலே ஹைட்டு, இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மொத்தமே 4 மார்க் தான். கீழே ஒரு மார்க்கு, அகலத்துக்கு ஒரு மார்க்கு. இந்த மார்க் பண்ணிட்டிங்கன்னா ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ மேலே அகலத்துக்காக ஹைட்டுக்காக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் கிடச்சிரும். இது வந்து ஒரு பக்கமாக இருக்கிற ஸ்லீவு. இதை வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஸ்லீவோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. மேலேயும் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி கீழேயும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே டபுளாக மடக்கணும். இதை கரெக்டாக நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதி வந்து மடக்கி இருக்கிற பகுதியாக இருக்கும். அந்த மடக்குனதில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தட்டணும். இந்த மாதிரி நம்ம தட்டினோம் அப்படின்னா அந்த இன்னொரு பக்கத்தோட ட்ரேஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடச்சிரும். அப்போ ஒரு ஃபுல் ஸ்லீவே நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் பேக் நெக்லேயும் இதே தான் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா அதோட ட்ரேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஸ்லீவ். இப்போ பார்த்திங்களா, ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லீவ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே மட்டும்தான் நான் இப்போ ஒர்க் பண்ணணும். இப்போ இன்னொரு ஸ்லீவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக கிடச்சதை இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதை அப்படியே 2ஆக மடக்கி அதில் தட்ட போகிறோம் நம்ம. இந்த கிளாத்தை வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணாத கிளாத் மேலே வச்சுட்டு தட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேண்ட் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்லீவ்ஸில் எல்லாமே வந்து எக்ஸாக்ட் அளவு போட்டு வச்சுருப்போம் நம்ம. அந்த எக்ஸாக்ட் அளவுலேருந்து சும்மா ஒரு 1/4 இன்ச் தள்ளி நீங்கள் வந்து டிசைன் போட ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக வரைக்கும் போடாதீங்க, கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. பேக் நெக்கும் முடிஞ்சிருச்சு, ஹேண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் தான். ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எது வரைக்கும் பேக் நெக் இருக்கோ அதை ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. எது வரைக்கும் ஹேண்ட் இருக்கோ அதையும் ஒரு லைன் போட்டு விட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற இடம் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒயிட் கலரில், இது வரைக்கும் எனக்கு வந்து ஹேண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைன் போட்டேன். இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக பேக் நெக்குக்கு அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த போர்ஷன் மட்டும்தான் எனக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு இருக்குது. ஃப்ரண்ட் நெக் வந்து ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா கிராஸ் கட்டிங்காக இருக்கும். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது டிசைன்ஸ் வந்து நேராக இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் கட்டிங், கிராஸாக இருந்ததுன்னா அது வந்து கிராஸ் கட்டிங். ஃப்ரண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு மேலே ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளஸ் எங்கேருந்து அகலம் ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளவுஸோட இது ஹைட் எவ்வளோ,
கழுத்தோட உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கணும். மொத்தமே இந்த 2 மார்க் மட்டும்தான். நம்ம பேக்கில் போட் நெக் வைக்கிறதுனால 4.5 இன்ச் நம்ம பேக்கில் வச்சுருக்கோம். அதனால் ஃப்ரண்ட்லேயும் வந்து போட் நெக் மட்டும்தான், போட் நெக் தாங்க வைக்கணும். நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் 4.5 இன்ச், அதாவது கழுத்தோட உயரம் வந்து 4 அந்த மாதிரி தான் வச்சுருக்கேங்க. 4, 4.5 தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, அகலம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் அகலம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ரொம்ப அகண்டு போயிடும். அதனால் பின்னாடி போட் நெக் 4.5 இன்ச்சில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடியும் போட் நெக் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு பேக் நெக், ஹேண்ட், ஸ்லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் நெக் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் தாங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நானே தான் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே எது வரைக்கும் வரும் அப்படின்ற டெய்லரிங் மார்க்ஸையும் அப்படியே நான் கூட சேர்த்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மார்க் மட்டும் போட்டுட்டு எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி வந்து ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்ற வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. பிகினர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடுறது, அப்படி இல்லைன்னா செயின் ஸ்டிச் போடும்போது த்ரெட் வந்து பிரியுது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்காக நான் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நிறைய டுட்டோரியல் வீடியோஸும், டிசைனோட டுட்டோரியல் வீடியோஸும் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.